செய்கிறாய் இமை நாளிலும் உரை. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டு நாம லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பராக எப்படி எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாவும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கானாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் இப்போ இந்த விஎன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் மேலே ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டைமில் என்ன எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோக்கான இமேஜஸ்லாம் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணுறேன். நிறைய பேருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து தான் இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் இமேஜ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணாங்க. ஸோ நீங்களுமே வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 1:1 அதாவது இன்ஸ்டாகிராம் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸில் தெரிகிற மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் வச்சுருங்க. இந்த கார்னரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோட்டோவை செட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபோட்டோவை செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இருக்கா, இந்த மாஸ்க்குன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரெக்டாங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை சரியாக செட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கொஞ்சமாக புரியுமா பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ எடிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் வேறு லெவலில் இருக்கும் வீடியோ. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ மேலேயும் கீழேயும் நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ மேலே அந்த கர்வ் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதெல்லாம் பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஃபோட்டோ செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த கார்னரில் வந்து கர்வ் ஷேப் வந்து கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கான் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த கர்வ் ஷேப் வந்து கொண்டு வந்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கரெக்டாக வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இன்னுமே வந்து மெர்ஜ் ஆகலை. ஸோ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து சரியாக வரல. சப்போஸ் வரலன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும். இது இருக்கா, எங்கடா, வெயிட்
ஸோ பொசிஷன் இருக்கும். சாரி, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். ஸோ பொசிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 3xோ இல்ல 10xோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க கரெக்ட்டா வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிள கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ஆப்ப செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபைல்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆடியோவை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, சாரி ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த ஆடியோவை செலக்ட் பண்ணிட்டு விஎன் ஆப்ல ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்களுமே ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ, ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஆடியோ ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவும் இப்போ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணல. சப்போஸ் இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவில் மேக்ஸிமம் எந்த கலர் இருக்கோ, ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியான இந்த கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்னு இருக்கா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ, சாரி அந்த பேக்ரவுண்ட், சாரி அந்த ஃபோட்டோக்கான கலரை வந்து நீங்கள் இந்த இடத்த கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வேணான்றதுனால நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து மூவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்த பிறகு இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுடைய குரோமில் போயிடுங்க. குரோமில் போனதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, ஸோ அங்கேருந்து இந்த லிரிக்ஸை வந்து நம்ம பேராவாக காப்பி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து சாங் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ குரோமுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்துல சாங் டைப் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து சாங் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டுங்க. போட்டதுக்கப்புறம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சாங் எங்கேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அங்கேருந்து லிரிக்ஸ் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ உங்களுடைய விஎன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இங்கே ஃபீமேல் லிரிக்ஸ், மேல் லிரிக்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த ஃபீமேல் மேல் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. கர்சர் அங்கே வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு பிடிக்கல ப்ரோ, நான் வேறு ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணுறது இருந்தாலும் dafont.com போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாண்ட் வந்துருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ ஸோ அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்கள் விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட்டை டேரெக்டாகவே உங்களுடைய விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலர் வந்து நம்ம பிளாக் கலர் செலக்ட் பண்ண வேணாம். ஸோ ஒயிட் கலரே இருக்கட்டும். அகைன் பார்டர்னு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணும்போது லிரிக்ஸ் தெரியாத பட்சத்தில் இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டு, சாரி அவுட்லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அவுட்லைனோட சைஸ் வந்து இருக்கும். ஸோ சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் லிரிக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஷேடோ இருக்கும். ஷேடோவை வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேடோ பிளாக் கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே ஹைலைட்டாக வந்து தெரியும் அந்த லிரிக்ஸ்லாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்டோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஹார்ட் பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு, இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஆடியோ வந்து ஓடும். ஸோ நீங்கள் அந்த ஆடியோ மியூட் பண்ணுறதுக்கு இங்கே வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வால்யூம்னு இருக்கா, இந்த வால்யூம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி விட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய ஐடி நேம் இருக்கு இல்லையா, அந்த ஐடி நேமை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நம்மளுடைய சேனல் நேமான விகே எடிட்டிங் தமிழ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் போல்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு எங்கேயாவது எடுத்துகிட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டை வச்சுருங்க. கொஞ்சம் வந்து சைஸ் கம்மி பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லைட்டான ஒவ்வொரு ஆப்ஷனை வந்து வச்சு பாருங்கள். நமக்கு வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து லைட்டுன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கலர்னு இருக்கும். அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு பார்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஷேடோ வந்து இந்த கிரே கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நேம் கரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இமேஜில் உங்களுடைய வீடியோ நேம் வந்து தனியாக தெரியாத மாதிரியும் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த வந்து நம்ம ஃபோட்டோஸை மட்டுமே தான் வச்சு எடிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து இந்த இடத்த ஃபோட்டோக்கு பதில் வீடியோ கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணுறது இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீடியோ வச்சு எடிட் பண்ணுறது இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிரிக்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல லிரிக்ஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video.